Hello friends, welcome to my channel. Today நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே யம்மியான டெலிஷியஸான ஒரு கிராப் மசாலா கறி, நண்டு மசாலா கறி. இந்த நண்டு மசாலா கறி சீ ஃபுட் லவர்ஸ்க்கு ரொம்பவே பெரிய ட்ரீட்டாக இருக்கும். வாங்க இந்த டெலிஷியஸான கிராப் மசாலா கறி பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 kg கிராப் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு 1 கப் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 to 5 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு. அப்புறமா 1 கப் தக்காளி எடுத்துக்கோங்க, நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 கப் வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்குனது. வாங்க இனி ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம கடாயை ஹீட் பண்ணிடலாம். நம்மளோட கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்மளோட தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 4 to 5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 4 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஜிஞ்சர் பீசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்ல மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 minutes இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, நல்லா சாட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் நம்மளோட மசாலா எல்லாமே நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. வாட்டர் ஆட் பண்ணி நல்லா இதை கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கோஸான பேஸ்ட்டு போதும், ரொம்ப ஸ்மூத்தான பேஸ்ட் வேண்டாம். பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. வாங்க இனி நம்ம குழம்பு பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க, தேவையான எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கறி லீஃப் ஆட் பண்ணிக்கோங்க. இனி நம்மளோட நறுக்கி வச்சுருக்க நம்மளோட அனியன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இனி நம்ம இதில் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிடலாம். இனி குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மினிமம் ஒரு 3 minutes இதை நல்லா சாட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ நம்மளோட அனியன்ஸ் நல்லாவே கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இனி டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாம். டொமேட்டோவும் நல்லா சாட் பண்ணிக்கோங்க. மினிமம் இதையும் ஒரு 3 minutes நல்லா சாட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ நம்மளோட டொமேட்டோ நல்லாவே பேஸ்ட் மாதிரி ஆகிட்டு இனி மசாலா ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பவுடர். மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 2 minutes இதை நல்லா சாட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகும். இனி நம்மளோட நண்டு இதில் ஆட் பண்ணிடலாம். கிராப் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மெதுவாக இதை கிண்டி விட்டுக்கோங்க. கரண்டி வச்சு மெதுவாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 minutesக்கு அப்புறமா நம்மளோட மசாலா இதில் ஆட் பண்ணிடலாம். மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா மெதுவாக கரண்டி வச்சு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இனி நம்ம குழம்புக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம குழம்ப மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டு நம்மளோட குழம்பு ரொம்ப சூப்பராக கம கமன்னு கொதிச்சிட்ருக்கு. ஆயில் எல்லாமே நல்லாவே செப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு 2 minutesக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான யம்மியான ரொம்பவே டெலிஷியஸான கிராப் மசாலா கறி, நண்டு மசாலா கறி இதோ ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ் நண்டில் நிறையவே கால்சியம் கண்டென்ட் இருக்குது. ஸோ சின்ன பசங்களுக்கு நிறையாவே டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. போன் க்ரோத்தை நல்லாவே ப்ரொமோட் பண்ணோம். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.